வணக்கம் நண்பர்களே. சத்யாஸ் பரக்கல் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த காணொளியில் நீங்கள் கேட்கப் போவது 10 சிறுகதைகள். இவை அனைத்தும் பல கலாச்சாரத்திலிருந்து தொகுக்கப்பட்ட கதைகள். ஒவ்வொரு சுவையான கதையும் ஒரு நல்ல வாழ்க்கை நெறிமுறையை நமக்கு நினைவுபடுத்தும் அல்லது ஒரு புதிய பாடத்தை நமக்கு கற்பிக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி, இப்போது நம் முதல் கதைக்கு மேஜர் சுந்தரராஜன் பலருக்கு தெரிந்திருக்கலாம். ஒரு குணச்சித்திர பிரபலமான தமிழ் திரையுலக நடிகர். ஒருமுறை அவர் ஒரு சிறை கைதி வேடத்தில் நடிக்க வேண்டியிருந்தது. அதனால் ஒரு சிறை கைதியின் நடை, உடை, பாவனைகளை திரையில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நிஜ கைதியை சிறையில் பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக அவர் வெள்ளூர் மத்திய சிறைக்கு சென்றார். அங்கிருந்த ஜெயில் சூப்பரண்டை பார்த்து அவருடைய விருப்பத்தை சொன்னார். அந்த ஜெயில் சூப்பரண்ட் சொன்னார், சுந்தரராஜன் சார், நீங்கள் சரியான சமயத்தில் தான் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி மறுநாள் தூக்கிலிடப்படவிருக்கும் ஒரு கைதியிடம் அழைத்து சென்று நீங்கள் அவர் எப்படி நடத்துகிறார் என்று நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் என்று கூட்டிச் சென்றார். அங்கு சென்ற சுந்தரராஜனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த கைதி ஆனந்தமாக ஒரு முருகன் பக்தி பாடலை பாடிக்கொண்டிருந்தான். சுந்தரராஜன் சொன்னார், என்ன சார் இது? இந்த கைதி நாளை இறக்க போகிறார், அதை பற்றி எதுவும் கவலைப்படாம இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட காட்சியை நான் எப்படி திரையில் காண்பிக்க முடியும்? சரி, அப்படிதான் காட்டினாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றார். அதற்கு அந்த சிறை சூப்பரண்டன் சொன்னார், சார், இவரது மெர்சி பெட்டிஷன் 1 வருஷமாக ஜனாதிபதியிடம் இருந்தது. நேற்று தான் அவர் அதை நிராகரித்தார். கடந்த 1 வருடமாக இவன் ஜனாதிபதியின் நல்ல முடிவுக்காக ஏங்கி தூக்கம் இல்லாமல் மன உளைச்சலில் இருந்தான். தூக்கு தண்டனை உறுதியான பிறகு இப்போதுதான் அவன் நிம்மதியாக இருக்கிறான். அதனால் சந்தோஷமாக பாடிக்கொண்டிருக்கார் என்றார். இப்படித்தான் நண்பர்களே, சில சமயங்களில் வெகு நாட்கள் முடிவே தெரியாமல் தெளிவற்ற சூழ்நிலைகளால் ஏற்படும் மன உளைச்சலில் இருந்து விடுபடும் போது நமக்கு கொஞ்சம் விருப்பமில்லாத முடிவு ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு நாம் வந்துவிடுகிறோம். சரி, இரண்டாவது கதைக்கு செல்வோம். ஒரு ஊர்ல ஒரு கஞ்சன் இருந்தான். அவன் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டான். ஒரு கெட்ட பெயரை வாங்கி வச்சிருந்தான் கஞ்சன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. வயசானவங்க உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. அப்போ நள்ளிரவில் ஒரு டாக்டரை பார்க்கறதுக்காக போனான். கூட அவனோட கூட ஒர்க் பண்ணுற ஆள், அவனையும் கூட்டிகிட்டு போகிறான். டாக்டர், எங்கள் அம்மாவை நீங்கள் தான் காப்பாற்றணும். டாக்டர் சொன்னார், இப்போ நள்ளிரவில் வர? இல்லை சார், டாக்டர் ரொம்ப முடியாமல் இருக்காங்க எங்கள் அம்மா, நீங்கள் தான் காப்பாற்றணும். பட் டாக்டருக்கு அந்த கஞ்சனை பற்றி தெரியும். இவங்கிட்ட பணம் எப்படி கறக்க முடியும், எப்படி கொடுப்பான், அவன் கொடுக்காம போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக, உன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீ எனக்கு உண்டான ஃபீஸ் கொடுப்பியா அப்படின்னு கேட்டப்போ அந்த கஞ்சன் சொன்னான், டாக்டர் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த கூட இருந்திருக்க வேலைக்கார பாருங்கள். ஸோ இவனை சாட்சியாக வச்சு சொல்கிறேன், நீங்கள் எங்கள் அம்மாவை காப்பாற்றினாலும் நான் கண்டிப்பாக உங்கள் ஃபீஸ் கொடுப்பேன், அல்லது உங்களால் எங்கள் அம்மா உயிர் போனாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு டாக்டர் போகிறார் வீட்டுக்கு. போய் பல்ஸை தொட்டு பார்த்த உடனே சொல்கிறாரு, ரொம்ப சாரி, உங்கள் அம்மா ஏற்கனவே இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியே டாக்டர், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இந்த இவ்வளோ நடு ராத்திரியில் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் போயிட்டு வாங்க. டாக்டர் சொன்னால், சரி, எனக்கு சேர வேண்டிய ஃபீஸ் கொடுங்க அப்படின்னு. நான் எது கொடுக்கணும் அப்படின்னு அந்த காஞ்சன், நீதானப்பா இந்த ஆளை சாட்சியாக வச்சு வேறு சொன்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏன் கொடுக்க மாட்டேற இப்போ? கஞ்சன் சொன்னான், இது பாருங்க,
நீங்கள் எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றுனீங்களா? இல்லைன்னு சொன்னார் டாக்டர். சரி, உங்களால் எங்கள் அம்மா உயிர் போச்சா? இல்லைன்னு சொன்னார். சரி, இது ரெண்டுமே விஷயம் நடக்காதப்போ நான் ஏன் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் டாக்டர் புலம்பிட்டே திரும்பி போனார். நான் ஏன் வந்தான்னு தெரியல, இவனை நம்பின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே திரும்பி போயிட்டார். சரி, நிஜ வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆள்கள் கூட நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்து அவங்க கூட நெருங்கி பழக்காமல் தள்ளி இருக்க வேண்டும். கௌதம் புத்தரே அதான் சொல்கிறாரு. 4 விதமான மக்கள் கூட நம்ம நெருங்கி பழகக்கூடாது, ஒரு தொலைவிலே நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. துஷனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லியிருக்காங்களே, அந்த மாதிரி. ஒரு செட் ஆஃப் பீப்புள் பேராசை கொண்டவர்கள். அப்படிப்பட்ட மக்களை நாம் இனம் கண்டுகொண்டு ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறார். இரண்டாவது பீப்புள் என்னென்னா சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, அந்த மாதிரி. அப்படிப்பட்ட ஆளுக்கும் நீங்கள் பழகக்கூடாது ரொம்ப. மூன்றாவது, உங்களை பற்றி ரொம்பவும் புகழ்ந்து பேசுகிறது, உங்கள் எதிர்க்க புகழ்ந்து பேசுறது, பின்னாடி உங்களை பற்றி தப்பாக சொல்கிறது, இந்த மாதிரி இரட்டை நாக்கு கொண்டவர்கள், அவங்க கூட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. நான்காவது பீப்புள் உங்களை ஒரு கெட்ட காரியம் செய்வதற்கு தூண்டுறவங்க. அது மது அருந்துவதாக இருக்கலாம், இல்லது ஒரு கேம்பிளிங் சூதாடுவதாக இருக்கலாம், இந்த மாதிரி. இந்த 4 வகைப்பட்ட மக்களை நீங்கள் இனம் கண்டு கொண்டு நீங்கள் அவரிடம் தூரமாக இருந்து விலகி செல்ல வேண்டும் அப்படின்று புத்தரே சொல்கிறார். ஸோ ஒரு காட்டில் ஹார்ம்லெஸ், எந்த தப்பும் எந்த நம்ம கெடுதலும் பண்ணாத அனிமல்ஸாக இருக்குது, மான்கள், முயல்கள், இந்த மாதிரி. அதே நேரத்தில் கொடூரமாக நம்மளை தாக்கக்கூடிய புலி, சிங்கம் எல்லாமே இருக்குது. அதனால் நாம் தான் நம்ம சமுதாயத்தில் இருக்கின்ற இப்படிப்பட்ட மக்களை இனம் கண்டுகொண்டு நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று இந்த கதை சொல்கிறது. சரி, நம்ம அடுத்த கதைக்கு போவோம். ஒரு கிராமத்தில் ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவர் வீட்டில் ஒரு கழுதை, ஒரு கோட் இருந்தது, ஆடு இருந்தது. 2 பேரும் ரொம்ப நண்பர்களாக இருந்தார்கள். அந்த ஜமீன்தாருக்கு அந்த கழுதையை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப உபயோகமாக இருந்தது அவருக்கு. எவ்வளோ பொதிவானாலும் சுமக்கும். இது வரைக்கும் அது சிக் ஆனதே இல்லை. ஒரு நாள் அந்த கழுதைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகிவிட்டது, படுத்து விட்டது, சரியாக சாப்பிடாமல் இருந்தது. உடனே ஜமீன்தார் ஒரு டாக்டரை கூப்பிட்டு கேட்டார். டாக்டர் போய் அந்த கழுதையை பார்த்து செக் பண்ணிட்டு சொன்னார், இந்த கழுதைக்கு ஒரு மர்ம நோய் வந்திருக்கிறது. நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு நோய். இருந்தாலும் நான் ஒரு மெடிசன் தரேன், 5 நாளைக்கு கொடுங்க. அது 5ஆவது நாள் அந்த மருந்து வேலை செய்யுமானால் அது அந்த கழுதை பிழைத்து விடும், இல்லைன்னா அது உயிர் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இதை இந்த ஆடு ஓட்டு கேட்டுச்சு. ஐயோ, நம்ம நண்பராச்ச, கழுதை இறக்கக்கூடாது, அது எப்படியா நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அது கழுதை கிட்ட போச்சு. கழுதை கேட்டது, என்ன டாக்டர் வந்துட்டு போனார், என்ன சொன்னார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு சாதாரண நோய் தான், ஒரு 2 நாள் மெடிசன் சாப்பிட்டா சரியாக போயிடும், 5ஆவது நாள் போகிற நீ எழுந்து நீ நடக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னு. அது ஓகே. மறுநாள் 2ஆவது நாள் கழுதை கிட்ட போச்சு ஆடு. நேற்று விட இன்றைக்கி பெட்டராக இருக்குது பார்த்தியா, நேற்று படுத்துகிட்டே இருந்தேன், இன்றைக்கி அட்லீஸ்ட் உட்கார முடியுது பாரு உன்னால், இன்றைக்கி தான் முதல் நாள், நாளைக்கு பாரு நீ இன்னும் நல்லாயிடுவேன் அப்படின்னு சொல்லு. 2ஆவது நாள் மறுபடியும் பாரு, இன்றைக்கி பாரு ஒரு நாள் எழுந்து நிற்க முடியுது பாரு, அதனால் அந்த மருந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது, அதனால் இன்னொரு 3 நாள் தான் கஷ்டப்பட்டு இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு சரியாக போய்டும் உனக்கு. அதே மாதிரி எவ்ரிடே தினம் போய் அந்த கழுதைக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணி 5ஆவது நாள் அந்த கழுதை எழுந்து நின்று நல்லா நடக்க ஆரம்பிச்சிடுது, நிற்க ஆரம்பிச்சிடுது, நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுது. ஜமீன்தாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம கழுதை பிழைத்து விட்டது அப்படின்னு சொல்லி டாக்டர் கூப்பிட்டு கேட்டார். டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம், பரவாயில்லையே, நான் கொடுத்த மருந்து வேலை செஞ்சிடுது, நான் இந்த கழுதை பிழைக்காதுன்னு நினச்சா நான் பிழைந்து விட்டது அப்படின்னாரு. உடனே ஜமீன்தார், இது ஒரு நல்ல விஷயம், இந்த கழுதை பிழைச்சது, அதனால் நான் எல்லாருக்கும் ஒரு விருந்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை கொன்று பிரியாணி செய்து எல்லாருக்கும் கொடுத்தார். நண்பர்களே, வாழ்க்கை சில நேரங்களில் நியாயமாக இருப்பதில்லை, உண்மைதான். பல சமயங்களில் நாம் தவறு காரணமாக இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு மோசமான விஷயம் நடக்கும்போது நமக்கு நாமே ஒரு கேள்வி கொட்டுகிறோம். அது என்ன கேள்வி? எனக்கு மட்டும் எப்படி நடந்தது?
இந்த கேள்விக்கு இது போன்ற கேள்விக்கு பதிலே கிடையாது. நம்மில் பலர் கர்மாவை குறை சொல்கிறோம். இது ஒரு விளக்கமாக இருக்கலாம். ஆனால் திட்டவட்டமான பதில் இது இல்லை. சுய உந்துதல், அதாவது செல்ஃப் மோட்டிவேஷன் மட்டுமே இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து நம்மால் மீண்டு வெளியே வர முடியும். இது தொடர்பாக கர்மா பற்றி எனது விரிவான வீடியோவை எனது சேனலில் நேரம் இருக்கோ பாருங்கள். அதே சமயம் இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடந்தால் நமக்கு ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வி நாம் கேட்கிறோமா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, அடுத்த கதைக்கு சொல்லுவோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மிக சிறப்பாக வயலின் வாசிப்பார் என்று பலருக்கு தெரியாது. அப்படித்தான் ஒரு நாள் அவர் வீட்டில் வயலின் வாசித்துக் கொண்டிருந்த போது ஒரு காமெடி ஆக்டர், அவர் ஐன்ஸ்டீன் நண்பர் கூட. அவர் இதை பார்த்தவுடன், ஏன்னா ஐன்ஸ்டீன் நீங்கள் வயலின் கூட வாசிப்பீங்க போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலியும் கிண்டலமாக பார்த்து சிரித்தார். ஐன்ஸ்டீன் கொஞ்சமும் அழுத்தி கொள்ளாமல் சொன்னார், நான் வயலின் வாசிப்பதை பார்த்து சிரிக்கிறீர்கள், ஆனால் என்றாவது நீங்கள் காமெடி பண்ணும்போது நான் சிரித்திருக்கேனா? இதை கேட்டவுடன் அந்த நண்பர் முகம் போன கோணத்தை சொல்லணுமா? நம் வாழ்க்கையிலும் இப்படி ஒன்று நடக்கும்போது மற்றவரின் ஏளனத்தை நகைச்சுவாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் மன அழுத்தத்தில் இருந்து விடுபோவது எளிது. இது ஒரு கஷ்டமான காரியம்தான், இருந்தாலும் முயற்சி செய்தால் பலன் கிடைக்கும். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டோன்ட் ரியாக்ட் பட் ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதிர்வினை ஆற்றாதீர்கள், ஆனால் உணர்ந்து பதிலளியுங்கள் என்பதுதான். இப்போ உங்க 5வது கதைக்கு செல்வோம். ஒரு கர்ப்பிணி பெண் அந்த கர்ப்ப காலத்தில் போடக்கூடிய ஒரு லூஸ் கவுன் ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. நாட்கள் சென்றன. ஒரு நாள் காலிங் பெல்ல சத்தம் கேட்டது. இந்த பெண் கை குழந்தையோடு போய் கதவு திறக்கிறார்கள். என்னப்பா எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டெலிவரி பாய் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் கவுன் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அது டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோம். இந்த பெண் சொன்னாங்க, இந்த பாருப்பா எனக்கு இப்போ அது தேவையில்லை. ஏன் நான் சொல்கிறேங்க அப்படின்னு கேட்டான் அந்த பையன். இவங்க சொன்னாங்க, மை டெலிவரி இஸ் ஃபாஸ்டர் தேன் யுவர் டெலிவரி. அதாவது உன்னோட டெலிவரிக்கு முன்னாடி என்னோட டெலிவரி நடந்து விட்டது. இந்த கதையிலேருந்து நமக்கு தெரியறது என்னென்னா, நேர மேலாண்மை, அதாவது மேனேஜிங் டைம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம அரிசி அதை வேக வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது முக்கியமான 2-3 விஷயங்களை கவனிக்கணும். ஒன்று, தேவையான அளவு தண்ணீர் ஊற்றணும், நம்பர் 1. 2வது, கரெக்டான நேரத்தில் நம்ம அதை இறக்கி விட வேண்டும். 3வது, நம்ம இதை ஒரு நோட் பண்ணிட்டு இருக்கணும், ஒரு கவனமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் தண்ணீர் குறைவாக இருந்தாலும் கடைசியாக நமக்கு வேக வைக்கிற அரிசி சரியாக வராது. அப்புறம் குறைந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டாலும் என்ன ஆகும்னா அரிசி விரையாக இருக்கும். அதிக நேரம் ஸ்டவ்வில் இருந்தாலும் குழந்தை போய்விடும். ஸோ சரியான நேரத்தில் நம்ம அந்த பாத்திரத்தை ஸ்டவ்லேருந்து இறக்கினா தான் பதமான முறையில் நமக்கு சாதம் கிடைக்கும். ஏன் சொல்கிறோன்னா, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு விஷயத்தை ஒரு டாஸ்க் எடுத்தோம்னா சரியான முறையில் சரியான நேரத்தில் செய்து முடிப்பது தான் நேர மேலாண்மையின் ஒரு பகுதி. சரி, நம்ம அடுத்த கதைக்கு போவோம். ஒரு முறை ஒரு பெண்ணின் கணவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், கோமாவில் இருந்தார், ரொம்ப நாளாக கோமாவில் இருந்தார். இவங்க அடிக்கடி, அவங்க மனைவி அடிக்கடி போயிட்டு இருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் டாக்டர் திடீர்னு பார்த்துட்டு சொன்னார், மேடம் உங்கள் வீட்டுக்காரர்
இறந்து போயிட்டார் மேடம் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அந்த பெண்ணோட கணவர் உடனே திடீர்னு எழுந்து உட்காந்து, நான் இன்னும் இருக்கல, வீடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலறினார். அதற்கு அந்த மனைவி சொன்னாங்க, நீங்கள் சும்மா இருங்க, டாக்டர் இதுக்காக படிச்சுட்டு வந்திருக்காங்க, அவங்க எக்ஸ்பர்ட், ஸோ அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இது வந்து ஒரு நகைச்சுவான ஒரு கதையாக இருக்கலாம். பட் இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய செயல்பாடுகளை தீர்மானிப்பது என்ன? அடிப்படையில் நம்முடைய எண்ணங்கள் தான், அதாவது தாட்ஸ். ஸோ நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்ததுன்னா நம்முடைய செயல்பாடும் நல்லா இருக்கும், அதோட விலைகளும் அதற்கேற்ற மாதிரி இருக்கும். பட் எண்ணங்களுக்கும் செயல்பாட்டுக்கும் இடையில் இருப்பது என்ன? நம்முடைய சிந்தனைகள், அதாவது திங்கிங். அதனால் நாம் செயல்பாடுகளை சரிப்படுத்த வேண்டுமானால் எண்ணங்களை சரிபார்க்க வேண்டும். ஸோ எண்ணங்களை சரிபார்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? சிந்திக்க வேண்டும். ஸோ எண்ணங்களை சிந்திப்பதன் மூலமாக சரி செய்து செயல்பட்டால் நமக்கு கிடைக்கும் பலன் நிச்சயமாக நமக்கு தேவைப்பட்ட மாதிரியும் நாம் விருப்பப்பட்டது மாதிரியாகவும் இருக்கும். சரி, நாம் 7வது கதைக்கு செல்வோம். முல்லா நசருதீன் அவரை பற்றி சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய செய்கைகள், அவர் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தாலும் அவையெல்லாம் வந்து நம்ம சிந்தனையை தூண்டுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கதையை பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு முறை முல்லா நசருதீன் வந்து ஒரு பார்க் பக்கம் போயிட்டு இருக்கப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து ஆடு வளர்ப்பவர், அதில் வியாபாரம் பண்ணுறவர். என்னப்பா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்க, என்ன சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு முல்லா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போது குழந்தைங்கள்லாம் பெருசாயிட்டாங்க, இப்போ எனக்கு இருக்கிற வீடு 4 அறை இருக்குது, இருந்தாலும் அது வந்து எனக்கு பத்த மாட்டேங்குது. பெரிய வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. முல்லா சொன்னார், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் அவருக்கு ஒரு ஐடியா தரேன், அதே மாதிரி நீ பண்ணு அப்படின்னாரு. என்ன பண்ண சொல்லுங்க அப்படின்னாரு. முதல்ல நீ என்ன பண்ணு, உங்கள் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்க ஆடுலாம் இருக்கு இல்லையா, எல்லா ஆடையும் எடுத்து போய் இங்கே வீட்டுக்குள்ளே விட்டுரு. மொத்த ஆடும் உங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டோம், நீ கதவு மூடிட்டு வந்துரு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு என்னை வந்து பாரு அப்படின்னாரு. அதே மாதிரி இவனும் என்ன பண்ணான், எல்லா ஆடுகளையும் வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி போட்டுட்டு வந்துட்டான். சரி, உள்ள கேட்டார், வீட்டில் பூட்டிட்டு எல்லா ஆடையும்? ஆமான்னு. சரி, இப்போ நீ என்ன பண்ண, உள்ளே போயிட்டு திருப்பி கதவு மூடிட்டு நீ வந்து ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் நீ போயிட்டு திருப்பி பூட்டிட்டு என்கிட்ட வா அப்படின்னாரு. அதே மாதிரி அவனை பண்ணான். என்ன ஆச்சுப்பா, எல்லார் வீட்டுக்கும் எல்லா அறைக்கும் போயிட்டு வந்தியா அப்படின்னாரு. ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க, உள்ளே நுழையிறதுக்கே கஷ்டமாக இருந்தது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூமாக போகணுன்றது தட்டு தடுமாறி ஒவ்வொரு ஆட்டையும் விலக்கிட்டு போகிறதுக்கு பெரிய கஷ்டமாயிடுது எனக்கு. எப்படியோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா அறைக்கும் போயிட்டு வந்துட்டேன், அதனால தான் இவ்வளோ லேட் ஆச்சு வந்துட்டேன் அப்படின்னாரு. சரி, அடுத்து நான் என்ன பண்ணணும்? சரி, இப்போ நான் சொல்கிறது சரி, இப்போ நீ போயிட்டு எல்லா ஆட்டையும் வெளியே கூட்டு விடு, உன்னுடைய இதில் சந்தையில் விட்டுட்டு வந்துடு அப்படின்ட்டார். சரின்னு சொல்லிட்டு இவனும் அதே மாதிரி போய் எல்லா ஆட்டையும் திருப்பி அவனுடைய பண்ணைக்கே கூட்டு போய் விட்டுட்டு வந்து இப்போ என்ன பண்ணணும்? சரி, இப்போ நம்ம 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகலாம். உள்ளே போகிறாங்க. போனால் அந்த அந்த அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. என்ன அது இவ்வளோ பெரிய வீடாகிடுது நமது, இது ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்து இப்போ இவ்வளோ வீடாக இருக்குது நமக்கு, எந்த வீட்டையா நம்ம போய் இடம் பத்தலாம் சொல்லிட்டு இருந்தோம், தேவையில்லை முல்லா, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், இது என்னதான் குழந்தை பெருசானாலும் இந்த அளவுக்கு வசதியாக இருக்கிற வீடு எனக்கு கிடைக்கிறது கஷ்டம், அந்த வீட்டிலேயே நான் ஹாப்பியாக இருந்துக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ இது தொடர்பாக சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு பல மனங்கள் இருக்கின்றன, அதில் ஒன்று கான்ட்ராஸ்ட் மைண்ட். இது எப்படி செயல்படுகிறது என்றால், ஒன்றோடு ஒன்றை நாம் தொடர்படுத்தி இல்லை வேறுபடுத்தி பார்ப்பது. ஸோ இந்த கதையில் வரும் வீட்டின் சொந்தக்காருக்கு இந்த கான்ட்ராஸ்ட் மைண்ட் குழப்பம்தான். மேலும் பல விவரங்களுக்கு இது சம்பந்தமான வீடியோவை என் சேனலில் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ 8வது கதை என்ன என்று பார்ப்போம்.
ஒரு கிராமத்தில் ஒரு பண்ணையார் இருந்தார். அவர் வந்து அவருக்கு 3 மகன்கள். ஒரு நாள் 3 பேரையும் கூப்பிட்டு சொன்னார், இந்த பார்ப்பா எனக்கு வயசாயிட்டு இருக்கு, நான் எல்லா சொத்தையும் இப்போ பிரித்து கொடுத்துடலான்னு பார்க்குறேன். அதனால் நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும் என் கூட அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் பிரித்து கொண்டார்கள். கடைசியில் அந்த பண்ணையார்கிட்ட ஒரே ஒரு வைரக்கல் இருந்தது. அவர் சொன்னார், இந்த வைரக்கல்லை வந்து 3 பேருக்கு நான் பிரித்து கொடுக்க முடியாது, யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் நீங்கள் கிளம்பணும், நாளைக்கு காலையில் கிளம்புங்க. நாளைக்கு சூரியன் அசமானதுக்கு அப்புறம் நீங்கள் என்னை வந்து பார்க்கணும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு எந்த ஒரு நல்ல காரியம் செய்தீங்களோ அதை வந்து என்கிட்ட சொல்லுங்கள். அப்புறம் நான் இந்த வைரக்கல்லை யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அதே மாதிரி 3 பேரும் போனாங்க. போயிட்டு சாயந்தரம் வந்தாங்க. முதல் மகன் சொன்னான், அப்போ நான் இன்னைக்கு வந்து வெளியே போயிட்டு இருக்கப்போ மதியான நேரம் ஒரு மரத்துக்கீழே உட்காந்து சாப்பிடலான்னு உட்காந்தேன். அந்த நேரத்தில் பக்கத்தில் ஒரு வயசானவர் ஒருத்தர் உட்காந்துறாரு. என்னங்க நீங்களும் சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். அவர் இல்லை, நான் சாப்பிட்டு 4 நாள் மேலே ஆகுது, ரொம்ப பசியாக இருக்கு அப்படின்னாரு. அதனால் என்கிட்ட இருந்த சாதத்தை பங்கு போட்டாலும் அவர் பசி ஆகாது, ஏன் பசி ஆகாது. அதனால் நான் என்ன பண்ணேன், என்னோட சாதம் ஃபுல்லாகவே அவருக்கு கொடுத்து விட்டுட்டேன். சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம பசியோடு தான் இப்போ இருக்கிறேன். ஆனால் அவர் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாரு. இதுதான் என்னோடய ஸ்டோரி அப்படின்னு சொன்னார். அப்படி நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கேன். ஒருத்தருக்கு உணவளிக்கிறன்றது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நம்முடைய பசியை அடக்கி கொண்டு நீ தியாகம் பண்ணி நீ உணவளிக்கிறது மிகப்பெரிய விஷயம். சரி. 2வது மகன் சொன்னார், நீ என்ன பண்ணியிருக்க? அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியலப்பா, நம்மளோட ஜென்ம விரோதி ஒருத்தர் இருக்கார் இந்த கிராமத்தில். ஒரு தடவை அவர் நம்ம வீட்டையே கொளுத்தினவன் கூட பிளான் பண்ணிட்டு இருந்தார். உங்களை ஒரு தடவை கொலை பண்ண கூட வந்திருந்தாரு. அந்த ஆளை வந்து தற்செயலாக மலை உச்சியில் பார்த்துட்டு நான் மலையில் போயிட்டுருக்கோ பார்த்தேன். அப்போ வந்து ஒரு ஓரத்தில் வந்து குடிச்சிட்டு படுத்து கிடந்தாரு கீழே. ஸோ கொஞ்சம் தவறி இருந்தால் திரும்பினா ஒரு மலையில் வந்து உருண்டு இறந்துருப்பார். நான் போய் அவரை வந்து கூட்டு உள்ள நடு ரோடு கூட்டு வந்து அவரை வந்து வீட்டுக்கு வழி அனுப்பிச்சேன். அப்படியாப்பா, அது ஒரு நல்ல விஷயம் நீ பண்ணியிருக்க, நீ ஒரு உயிரே காப்பாற்றிருக்கிற. சரி. 3வது பையன், நீ என்னப்பா பண்ண அப்படின்னா. 3வது பையன் சொன்னான், நான் வந்து இன்னைக்கு நடந்து போயிட்டே இருக்கிறப்போ ஒரு குழந்தை ஒன்று, ஒரு 7 வயசு பெண் குழந்தை, செப்பல் கூட இல்லாமல் முதுகில் வந்து புத்தகங்களை வைத்துக்கொண்டு தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு நல்ல வெயிலில் குடை கூட இல்லாமல் நடந்து போயிட்டு இருந்தா. நான் என்ன பண்ணேன், அந்த குழந்தைய வந்து தோளில் தூக்கிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் நல்ல அருமையான வேலை நீ பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 3 பேரும் 3 கதையை சொல்லிட்டாங்க. இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த வைரக்கல்ல அந்த பண்ணையார் யாருக்கு கொடுத்துருப்பாரு? அந்த பண்ணையார் வந்து அந்த 2வது மகனை கொடுத்தாரு. ஏனென்றால் மற்றவர்கள் பண்ண காரியம் வந்து அது ஒரு எக்ஸப்ஷனல் ஹெல்ப் தான் எல்லாருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் 2வது மகன் பண்ணது பெரிய விஷயம். ஏனென்றால் ஒரு எதிரியை நம்ம எப்போவுமே வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு எதிரியாக தான் பார்ப்போம் தவிர அந்த எதிரிக்கு நம்ம உதவி பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம வந்ததே கிடையாது. அப்படியே வந்தாலும் ஒரு உயிரை காப்பாற்றுற அளவுக்கு நம்ம போக மாட்டோம். ஸோ அந்த எண்ணத்துலேருந்து நீ வெளியே வந்து நீ அவர் உயிரை காப்பாற்றணும் இல்லையா? இது வந்து ஒரு ஒரு லட்சத்தில் ஒருத்தரை கூட இந்த மாதிரி ஒரு எண்ணம் வராது. அதனால் எதிரியையும் நீ காப்பாற்ற நினைத்த இந்த ஒரு நல்ல குணத்துக்காக இந்த வைரக்கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று 2வது மகனுக்கு அவர் கொடுத்தார். சரி, 9வது கதைக்கு பார்ப்போம். ஒரு முறை ஒரு கர்ப்பிணி பெண் மருத்துவரை பார்க்க போகிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, என்னம்மா நீ உன்னோட ஷெட்யூல் படி இன்னொரு 15 நாள் கழிச்சு தானே வரணும், இப்பயே வந்திருக்கேன். இல்லை டாக்டர், என் பிரச்சனையை சொல்லிட்டு போகிறான்னு வந்தேன். என்ன உன் பிரச்சனை அப்படின்னு. அந்த கர்ப்பிணி பெண் சொல்கிறாங்க, என்னால் வந்து சரியாக தூங்க முடியல டாக்டர், அடிக்கடி வாந்தி வருது,
அப்புறம் சரியாக சாப்பிட முடியல, எழுந்து நடக்க முடியல, முதுகு வலிக்குது, பசி எடுக்க மாட்டேங்குது, வயிற்றில் குழந்தை அப்பப்போ இட்டு உதச்சிட்டே இருக்குது. ஸோ எனக்கு இதெல்லாம் தான் பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் ஏதாவது மருந்து கொடுங்க, என்ன பண்ணால் சொல்லுங்கள் அப்படின்னு. டாக்டர் உடனே ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் பேட் எடுத்து எழுதி, இதை வந்து நீங்கள் கவுண்டரில் கொடுத்துட்டு பணம் பே பண்ணிவிட்டு போங்க அப்படின்னா. சரி சொல்லிட்டு இந்த கர்ப்பிணி பெண் கவுண்டருக்கு போயிட்டு பணத்தை கட்டிட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் காட்டி, என்ன டாக்டர் என்ன எழுதியிருக்காங்க சொல்லுங்க. ஒன்றும் எழுதலையே, நோ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. இப்படித்தாங்க நம் வாழ்க்கையில் பலர் சாதாரணமாக எதேர்ச்சியாக நடக்கக்கூடிய விஷயங்களை கூட பலூன் போல பூதாகாரமாக கற்பனை செய்து கொண்டு ஆங்ஸைட்டி என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சமயத்தில் ஆங்ஸைட்டி பற்றிய தலைப்பில் என்னுடைய சேனலில் பதிவாகியுள்ள ஒரு காணொளியையும் நீங்கள் பார்க்குமாறு நினைவூட்டுகிறேன். சரி, நாம் அடுத்து நாம் பார்க்க இருப்பது 10வது, அதாவது கடைசி கதை. ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு திடீர்னு ஒரு குழப்பம். அவர் ஒரு தெளிவு கிடைக்கணும்னு ஆசைப்படுறார் ஒரு கேள்விக்கு. என்ன கேள்வி? இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய முட்டாள் யார், அது எனக்கு தெரியணும். உடனே மந்திரியை கூப்பிட்டாரு. மந்திரி, இந்த நாட்டை மிகப்பெரிய முட்டாள் யார், நீ கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்றார். மந்திரிக்கு ஒரு பக்கம் கோவம். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இந்த தேவையில்லாத இந்த ஒரு கேள்வி கேட்டு இதுக்கு விடையை காண சொல்லி என்னுடைய நேரத்தையும் வீணடிக்கிறார் இந்த மேனேஜர், இந்த அரசர். என்ன பண்ணலாம்? இந்த ராஜா தான் மிகப்பெரிய முட்டாள்ன்றது எல்லாருக்கும் தெரியும், பட் அதை சொல்ல முடியாது அவர்கிட்ட, ஏன்னா உயிரே போயிடும். அதனால் சரி, ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தார். ஒரு நாள் அந்த அரண்மனைக்கு பக்கத்து நாட்டிலேருந்து ஒருத்தன் வந்தான். அவன் வந்து, ராஜா, நீங்கள் ரொம்ப வருடங்களாக உங்களுடைய நாட்டை விரிவுபடுத்தாமல் இருக்கிறீங்க, அதாவது நீங்கள் மற்ற எந்த நாட்டு மேலேயும் படையெடுக்காமே இருக்கிறீங்க, நீங்கள் அதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்கு, நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டார். சொல்லுப்பா, என்ன வழின்றவர். என்கிட்ட வந்து பறக்கும் குதிரைகள் இருக்கின்றன. இந்த பறக்கும் குதிரைகளில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வெகு சுலபமாக நீங்கள் எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி விடலாம், அண்டை நாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப சீக்கிரம் கைப்பற்றி விடலாம்ன்றார். அப்படியா, ரொம்ப நல்லா இருக்க கேட்கறதுக்கு. இந்த பறக்கும் குதிரையோட விலை என்ன அப்படின்னாரு. அவன் சொன்னான், ஒரு குதிரை வந்து 1000 தங்க காசுகள். அப்படின்னா எனக்கு ஒரு 100 கொடுக்க முடியுமா? ஓ, தாராளமாக கொடுக்குறேன்னா, நான் 100 குதிரைகள் கொடுக்கலாமே. ஆனால் எனக்கு முன் பணம் தேவையில்லை, முழு பணமாக எனக்கு கொடுக்கணும். ஏனென்றால் இது வந்து ஒரு சாதாரண குதிரை இல்லை, இது வந்து ஒரு வித்தியாசமான குதிரை. இது எளிதில் கிடைக்காது, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள் முழு பணம் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த நேரத்தில் மினிஸ்டர் அந்த இவர் இல்லை, அந்த இடத்துல இல்லை. ஸோ இவர் முழு பணம் கொடுத்து விட்றாரு, அவனும் போயிடுக்கிறான். அப்புறம் வந்து இந்த மினிஸ்டர் வர்றாரு. வந்துட்டு கேள்விப்பட்டவொன்னே, என்ன ராஜா, இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பை பண்ணிவிட்டீர்கள், இப்படி ஒரு முட்டாளை நீங்கள் இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை, நீங்கள் தான் பெரிய முட்டாள் அப்படின்னாரு. நான் என்ன செஞ்சேன், அவனை நம்பி கொடுத்தேன் அப்படின்னாரு. நீங்கள் தான் பெரிய முட்டாள், நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னாரு. இது ஒரு கால் அவன் திரும்பி வந்தான், அவன் வரமாட்டான், அப்படி வந்தான்னா அவன் தான் பெரிய முட்டாள் அப்படின்றாரு இந்த மினிஸ்டர். அதாவது நாம் அனைவரும் ஏதோ ஒரு தலைமை பொறுப்பை எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மகனாக, மகளாக, பெற்றோராக, மாணவராக, ஆசிரியராக, அதிகாரியாக, இப்படி பல பொறுப்புகள். எந்த பொறுப்பில் இருந்தாலும் தேவையற்ற எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் நம்மில் பலர் நம் கவனத்தை சிதறடித்து கொண்டு முக்கியமான கடமையிலிருந்து தவறி விடுகிறோம், இந்த அரசனை போல. இந்த காணொளி சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ள தகவல்களை கொண்டதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை என் சேனலில் பதிவு செய்யுமாறும், மேலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள மற்ற காணொளியை பார்த்து பயன்பெறுமாறும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த காணொளியை
கடைசி வரை பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.